ஆண்டவருடைய நாமம் இப்பொழுதாக பரலோக பிதாவே இந்த வேளையில் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். கத்திரங்களை இதை ஆசீர்வதித்தரும்படி உண்மை நோக்கி பார்க்குறோம். பரிசுத்தாவியினர் எங்களுக்குள்ளே கிரியை செய்வீராக. உங்களுடைய நாமம் மையப்படட்டும். நாளில் கூட இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி அனைவருக்கு பயனுள்ளதாக இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பினர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி நேராக உங்களை அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்ற அரண்மனையில் இருக்கும் பொழுது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரர்கள் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷர்கள் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவரிடத்தில் நான் சிறையிருப்பில் மேய்ந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மேய்ந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையின் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளை துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மேல் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்னும் இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரர் நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதுக்கு உம்முடைய செவி கவனித்து உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசே கற்பித்த கற்பனைகளையும் கட்டளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்கு சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினால் உமது பலத்த கரத்தினாலே மீட்டு கொண்ட உமது அடியார் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியார்களின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்கும் பண்ணியரிடம் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். அதிகாரம் 2. அர்த்தசாஸ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வந்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒரு பொழுதும் அவர் சமூகத்தில் துக்கமாக இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உமக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றுமல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்க ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்னவென்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சுத்தமாக இருந்த அடியனுக்கும் அது சமூகத்தில் தயை கிடைத்ததனால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்பி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தான். ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்பதாக. இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்ன பொழுது என்னை அனுப்பின அவருக்கு சித்தமாயிட்டு. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து என்றால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படி அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும், தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவுகள் வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கு நான் தங்கப் போகிற வீட்டின் வேலைக்கு வேண்டிய மரங்களையும் ராஜாவின் வானத்து காவலானாகிய ஆசாப் என்னும் கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதற்கான என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடினால் ராஜா அவனை எனக்கு கட்டளையிட்டார். அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்தில் வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். இதை ஓரோனியனாகிய சன்பல்லாத்தும் அம்மீனியனாகிய தொபியாவும் என்னும் ஊழியக்காரனும் கேட்டபொழுது இஸ்ரவேல் புத்திரன்
நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாக இருந்தது. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசலுடைய புறப்பட்டு வலு சர்ப்பத்தையும் கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்னியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு ஊரணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாதிருந்தது. அன்று ராத்திரியிலே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கட்டை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசலுடைய வந்துவிட்டேன். நான் ஒருபோதும் நான் செய்ததும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதருக்காகலும் ஆசாரிகள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகலும் வேலை செய்கிற மற்றவர்களுக்காகலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை. பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடி எருசலேம் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனாகிய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரேனியனான சன்பல்லாத்து மம்முனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேமர்ஸும் இதை கேட்டபொழுது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நாங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன, ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கு என்றால் எருசலேமில் பங்குமில்லை பாத்தியமில்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடனே சொன்னேன். அப்பொழுது அதிகாரம் 3. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பும் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகள் வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் ஆனவேனியலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார். அவன் அருகே எரியோன் மனுஷரை கட்டினார்கள். அவன் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினான். மீன் வாசலை அசனியான குமாரர் கட்டினார்கள். அதற்கு உத்தாம்பம் பாவி அவர்கள் கதவுகளும் பூட்டுகளையும் தாழ்பாக்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரோமோத் பழுது பார்த்து கட்டினான். அவைகள் அருகே மெசோசாபேலின் குமாரனாகிய பெரகியாவின் மகன் மெசுல்லாம் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே பானாவின் குமாரனாகிய சாதோக் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவருடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்களை கழுத்தை கொடுக்கவில்லை. பழைய வாசலை பாசையாவின் குமாரனாகிய யோய்தாவும் பேசோதியாவின் குமாரனாகிய மெசுல்லாமும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாட்பாக்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கிபியோன் மிஸ்பாவிலே ஊர்களின் மனுஷரான மெலாதியா என்னும் கிபியோன் என்னும் யாதோன் என்னும் மெரோதியானாத் என்னும் நதிக்கு புறத்தில் இருக்கிற அதிபதியின் சமஸ்தானம் மட்டும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய அராயாவின் குமாரனாகிய ஊசியல் பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே தைலக்காரர்கள் ஒருவன் குமாரனாகிய அனனியா பழுது பார்த்து கட்டினான். அப்போ ஆதி முதல் கொண்டு அகலமான மதில்கள் மட்டும் எருசலேம் அடிக்காமல் விட்டிருந்தது. அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன் ரெப்பாயா பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே அருமாப்பின் குமாரன் யதாயா தன் வீட்டுக்கு எதிரானதை பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே ஆசாப் நேயாவின் குமாரன் ஆத்தூஸ் பழுது பார்த்து கட்டினான். மற்ற பங்கையும் சூளைகளின் கொம்மையும் ஆரியமின் குமாரன் மல்கிஜியும் பாகாத்மாவின் குமாரனாகிய ஆரூபம் பழுது பார்த்து கட்டினார்கள். அங்கே அவர்கள் எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கும் பிரபுவாகிய ஆலோகேமின் குமாரன் சலூமின் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். பள்ளத்தாக்கின் வாசலை ஆனோமின் சானோமாவின் குடிகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்கள் அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாட்பாக்களையும் போட்டு குப்பமேட்டு வாசல் மட்டாக அலங்கத்தில் 1000 முழம் கட்டினார்கள். குப்பமேட்டு வாசலை பெத்கேமின் மாகாணத்துக்கு பிரபுவாகிய எக்காவின் குமாரன் மல்கியா பழுது பார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாக்களையும் போட்டான். ஊரணி வாசல் மிஸ்பாவின் மாகாணத்துக்கு பிரபுவாகிய கொல்லோமேசையின் குமாரன் சலூம் பழுது பார்த்து அதை கட்டி மசுபாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாக்களையும் போட்டு ராஜாவின் சிங்கார தோட்டத்தண்டையில் இருக்கிற சீலோவாவின் குளத்தில் மதிலையும் தாவீதின் நகரத்தில் இருக்கிற
படிகள் மட்டாக இருக்கிறதையும் கட்டினான். அவனுக்கு பின்பாக பெர்சூர் மாகாணத்தில் பாதிக்கு பிரபுவாகிய அசூவின் குமாரன் நெகேமியா தாவீதின் கல்லறைகளுக்குள் எதிரான இடமட்டாகவும் வெட்டப்பட்ட குளங்கள் மட்டாகவும் பராக்கிரமசாலை வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவனுக்கு பின்னாக லேவியரில் பானியின் குமாரன் ரேகூமும் அவன் அருகே கேகிலா மாகாணத்தில் தன்னுடைய பாதி பங்கு பிரபுவாகிய அசாபியாவும் பழுது பார்த்து கட்டினார்கள். அவனுக்கு பின்னாக அவனுடைய சகோதரர் கேகிலா மாகாணமானது மறுபாதிக்கு பிரபுவாகிய ஏனாதாதின் குமாரன் பாபாவை பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே மிஸ்பாவின் பிரபுவாகிய யெசுவாவின் குமாரன் ஏசா என்பவன் மதிலின் கோடியிலே ஆயுதசாலியின் படிகளுக்கு எதிரே இருக்கிற வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்பாக சாபாயன் குமாரன் பாரூக் அந்த கோடி துவைக்கு பிரதான ஆசாரியன் சலீமின் வாசல்படி மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை வெகு ஜாக்கிரதையோடைய பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கோசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மெரமத் எலியாசாவின் வீட்டு வாசல்படி துவைக்கு அவனுடைய கடைசி கோடி மட்டும் இருக்கிறதை பின் பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக சமனான வழியில் வாசமாக இருக்கிற ஆசாரியர்கள் பழுது பார்த்து கட்டினார். அவர்களுக்கு பின்னாக பென்யமீனும் அசூபும் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்கிற பழுது பார்த்து கட்டினார்கள். அனனியாவின் குமாரனாகிய மாசையாவின் மகன் அசரியா தன் வீட்டின் அருகே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக எனதாத்தின் குமாரன் பின்னுயி வீடு துவைக்கு அலங்க கோடி வளைவு வரைக்கும் இருக்கிற வேறொரு பங்கையும் பழுது பார்த்து கட்டினான். உசாயின் குமாரன் பாலால் வளைவுக்கு எதிரேயும் காவல் வீட்டின் முற்றத்துக்கு அடுத்த ராஜாவின் உயரமான அரண்மனைக்கு வெளிப்புறமாக இருக்கிற கொம்மைக்கும் எதிரேயும் இருக்கிறதை கட்டினான். அவனுக்கு பின்னாக பாரோசின் குமாரன் பெதாயாவும் ஓபேயலின் குடியிருக்கிற நிதாமியனரை சேர்த்து மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான கொம்மைக்கு எதிரே இருக்கிற இடம் மட்டும் கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக தெக்கோவா ஊரார் வெளிப்புறமான பெரிய கொம்மைக்கு எதிரே ஓபிபின் மதில் மட்டும் இருக்கிற பின்னொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள். குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரிகள் அவரவர் தங்கள் விடுதலைகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக இம்மோனின் குமாரனாகிய சாதோக் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரன் செமாயா பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக செல்லூமியரின் குமாரன் அனனியாவும் அவன் 6வது குமாரனாக ஆனூனும் வேறொரு பங்கை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்னாக பெரகியாவின் குமாரன் மெசுல்லாம் தன் அறை வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா என்னும் வாசலுக்கு எதிரே நிதானியமியரும் அழுகைக்காரரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடியின் மேல் மற்றவர்களும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். கோடியின் மேல் வீட்டுக்கு மாட்டு வாசலுக்கும் நடுவே இருக்கிறதை தட்டாரும் மளிகைக்காரரும் பழுது பார்த்து கட்டினார்களாம். வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்தோம். ஜெபிப்பான் பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய நாம மைப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நிறுதி நடத்தி ஆசீர்வதித்தார். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். பரிசுத்தாவே என்னை கூட இருந்து செயல்படும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசுனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.